இத்திருப்பலியில் நன்றி திருப்பலியாக ஆண்ட்ரூ ஜெசிந்தா குடும்ப நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற தொழில் முன்னேற்றமடைய, நெல்சன் ராஜம் குடும்ப நன்றியாக இம்மாதம் முழுவதும் இறை இரக்க பராமரிப்பில் அன்னை வெளிப்பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக, தேவராஜ் அன்னபூரணம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக, பிள்ளைகளின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக, பேர பிள்ளைகளின் படிப்பு ஞானம் பக்தி அறிவில் வளர இறையாசீர் வேண்டி மற்றும் ஆன்ம இலைப்பாற்றிக்காக சிஸ்டர் ரெஜினா பிலிப்பெட் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் உடைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாளிலே இருக்கின்றோம். இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். எனவே இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துவோம். அதிக வேலைகள் நிறைந்த ஒரு மாதமாக இது இருந்திருக்க வேண்டும். ஆனால் கொரோனா தொற்று ஊரடங்கால் பல வேலைகள் தடைபட்டு ஒரு அமைதியான ஒரு மாதமாகவே இது போய்விட்டது. எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்வது போல நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஒரு மாதத்திற்காக இருந்து அதிகமாக ஜெபித்திருக்கின்றோம். அதிகமாக வீட்டிலுள்ள உறவுகளை ஒருவரை நாம் அறிந்திருக்கின்றோம், அவர்களோடு பழகி இருக்கின்றோம். பல்வேறு விதத்தில் நம்முடைய உடலுக்கு ஓய்வு கிடைத்திருக்கின்றது, மனதிற்கு ஓய்வு கிடைத்திருக்கின்றது. எனவே இவை அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த கொரோனா தொற்று நம்மிடமிருந்து சுற்றிலும் விலக வேண்டும் என்று சொல்லி இருதய ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நோய் நீங்கி எல்லா நிகழ்வுகளும் எல்லா செயல்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு, முக்கியமாக பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படுவதற்கும், அலுவலகங்களில் சென்று பணிபுரிவதற்கும், பல்வேறு தொழில்கள் முடக்கமான தொழில்கள் அனைத்தும் மீண்டும் துவங்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே முக்கியமாக இருதய ஆண்டவரிடமும் லூர்து அன்னையிடம் நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே திருச்சபையிலே நாம் ரோமை திருச்சபையின் முதல் வேத சாட்சிகளை நினைவு கூறுகின்றோம். நீரோ மன்னனால் ரோம் நகரிலே 64ஆம் ஆண்டு வீர மரணம் அடைந்த கிறிஸ்தவர்களை இந்த நாள் குறிக்கின்றது. ரோம் 7 நாட்களாக எரிந்த தீயில் அழிந்த பொழுது நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினான். அதனால் ரோம் நகரில் கிறிஸ்தவர்கள் என கண்டுபிடிக்கப்பட்ட அனைவரையும்
சித்திரவதை செய்தான். இவர்களின் வீர மரணத்தை திருச்சபை என்று நினைவு கூறுகின்றது. எனவே இவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். நேற்று தான் நாம் பேதுரு, பவுல் என்ற 2 அப்போஸ்தலர்கள் திருச்சபையின் தூண்களை நாம் நினைவு கூர்ந்தோம். இன்று ரோமை திருச்சபையின் முதல் வேத சாட்சிகளை, மறை சாட்சியரை நாம் நினைவு கூறுகின்றோம். இவர்களைப் போலவே திருச்சபைக்கு தூண்களாக நாமும் விளங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித ரோமை திரு அவையின் திரளான முதற்கனிகளை மறை சாட்சியரின் இரத்தத்தால் புனிதப்படுத்தினீரே. அதனால் இத்தகைய துன்பமிக்க போராட்டத்தில் அவர்களிடம் விளங்கிய பற்றுறுதியில் நாங்கள் வலிமை பெற்று அவர்களின் வெற்றியில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 8 மற்றும் அதிகாரம் 4, இறைவசனங்கள் 11 முதல் 12 முடிய. இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ, ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வளைவிருக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ, நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடங்காமல் இருப்பார்களோ, ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ. தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கும் தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகி ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறு செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்யப்போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆண்டவர் மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார்.
தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 8 இறைச்சட்டர்கள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய இந்த கொரோனா தொற்றினால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே சாக போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அழுவது போலவே இந்த தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை எழுப்பிய சீடர்களுடைய குரலும் இருந்திருக்கிறது. காற்றையும் கடலையும் கீழ்ப்படிய வைக்கக்கூடிய அந்த ஆண்டவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், எனவே நாம் அழியப் போகிறோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை குன்றியவர்களே. அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தைகளே இதுதான், நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? அதற்கு பிறகு காற்றையும் கடலையும் கடிந்து அவர் அவற்றை அடக்குகின்றார். அமைதி ஏற்படுகின்றது. அவர்களுடைய பயமும் அச்சமும் அவர்களை விட்டு நீங்குகிறது என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இனி முதல் வாசகத்திலே எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக நடந்தார்கள், அவர் சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை என்பதை பார்க்கின்றோம். எனவே கடவுள் நிச்சயமாக அவர்களை தண்டிக்கிறார். இறைவாக்கு அவ்வாறு உரைக்கப்படுகிறது என்பதை நாம் வாசித்தோம். ஏனென்றால் கடவுள் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ள எல்லா மக்களிடங்களுக்கும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன்.
ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். நீங்கள் தீச்செயல் ஒருவர் மட்டுமல்ல, இருவர் மட்டுமல்ல, எல்லோரும் சேர்ந்து செய்கிறீர்கள் என்பதற்கு நிறைய உத்தரவாதம் எனக்கு இருக்கிறது. தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? உங்களுக்கு மத்தியிலே உடன்பாடு இருந்திருக்கிறது. எனவேதான் நீங்கள் இருவரோ மூவரோ சேர்ந்து இப்படிப்பட்ட தீச்செயல்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அதே இஸ்ராயல் மக்களை பிற்காலத்திலே ஆண்டவர் அவர்கள் தங்களுடைய பாவத்தை எண்ணி வருந்திய பொழுது அவர்களை மன்னிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவர், தண்டிப்பவர் அல்ல என்று புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்கின்றோம். இதே ஆண்டவர் தான் இன்றும் நமக்கு சீடர்கள் வழியாக சாகப்போகிறோமே காப்பாற்றும் என்று அஞ்சாதீர்கள், கூக்குரலிடாதீர்கள், மாறாக உங்கள் ஆண்டவர் உமக்கு அருகில் தான் இருக்கிறார், அவர் தூங்கி கொண்டிருக்கவில்லை, அவர் அவற்றையெல்லாம் அடக்குவார், காலம் வரும்பொழுது அது செவ்வனே நடக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார். அன்பாதவர்களே, இந்த நற்செய்தியை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு குழந்தை திரசமாலை ஞாபகம் வரும். லிட்டில் ஃப்ளவர். குழந்தை திரசமால் தன்னுடைய ஆன்மீக அனுபவத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: நான் இயேசுவோடு அந்த படகிலே இருந்திருந்தால், அதுதான் அவருடைய சிந்தனை, சீடர்களோடு சேர்ந்து இயேசு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த படகிலே நானும் இருந்திருந்தால் என்று அவர் சொல்லும் பொழுது, நான் இந்த சீடர்களைப் போல ஆண்டவரை காப்பாற்றும் சாகப் போகிறோம் என்று நான் அலறி இருக்க மாட்டேன். மாறாக நான் அமைதியாக இருந்திருப்பேன். ஏனென்றால் அப்படியே கடல் கொந்தளிப்பு வந்து அந்த படகு மூழ்கினால் என் ஆண்டவரும் அந்த படகோடு தான் மூழ்கப் போகிறார். என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? இதுதான் அவருடைய சிந்தனை. இதுதான் ஆழமான ஆன்மீகத்தினுடைய உச்சம். கடவுள் என்னோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது, இயேசு என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? நான் அச்சப்பட தேவையில்லை. அன்பாதவர்களே, இந்த கொரோனா தொற்று காலத்திலே இந்த ஒரு தைரியம் நமக்கு வேண்டும். எவ்வளவோ பயம் இருந்தாலும் கூட அதற்கு மத்தியிலே தைரியம் மூட்டி பேசுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள். நம்முடைய உணவு முறைகள், மருந்து முறைகள், நாம் சுத்தமாக இருப்பது, இப்படிப்பட்ட பல்வேறு வழிவகைகளிலே நாம் நம்மையே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு தைரியமும் நமக்கு ஊட்டுகிறார்கள். அதற்கு மேலாக என் கடவுள் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு தான் இருப்பார். அப்படியே கொரோனா வந்து நான் இறந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரிடம் தான் செல்ல போகிறேன் என்பதுதான் நம்முடைய உயிர்த்தெழுதலுடைய மகிமை. நாம் செத்து இந்த உலகிலே மடிய மாட்டோம், மாறாக நாம் உயிர் பெற்று எழுவோம், ஆண்டவரை சந்திப்போம். இந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது இந்த அச்சம் தேவையில்லை. ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம், சாவை வென்றவர்தான் ஆண்டவர் இயேசு. சாவே உன்னுடைய கொடுக்கு எங்கே, சாவே உன்னுடைய வெற்றி எங்கே என்று கேட்டவர் இயேசு. எனவே சாவை கண்டு அஞ்சாதவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். என்னதான் சொன்னாலும் கூட அந்த சாவுன்னு வரும்போது நமக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. எனவே அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு நம்மை முற்றிலும் நீக்க வேண்டும். இன்று நாம் ரோமை நகருடைய மறைசாட்சிகளை நாம் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் எல்லோரும் தன்னுடைய உயிரை தைரியமாக கொடுத்தவர்கள். பல்வேறு மறைசாட்சியர் ஆதிகால திருச்சபையிலே, ஆரம்ப திருச்சபையிலே தங்களுடைய உயிரை தைரியமாக திருச்சபைக்காக கொடுத்தவர்கள், இயேசுக்காக கொடுத்தவர்கள். எப்படி கொடுக்க முடிந்தது அவர்களால்? அவர்களுக்கு நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரை போல நானும் உயிர் தெழுவேன், நான் மரணமடைய மாட்டேன், சாவை என்னை வெற்றி கொள்ளாது, மாறாக சாவை நான் வெற்றி கொண்டு உயிர் தேடுவேன் என்று நம்பிக்கை கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த ஒரு நம்பிக்கை கிறிஸ்துவ நம்பிக்கை. எனவே நம்மை சுற்றி பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு தைரியத்தை சொல்லுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் அதிகமாக இருக்கும் பொழுது, இறைவேண்டல் அதிகமாக இருக்கும் பொழுது, இந்த காற்றையும் கடலையும் கீழ்ப்படிய வைக்கின்ற அந்த ஆண்டவர் இந்த கொரோனாவையும் கீழ்ப்படிய வைப்பார், அதை சுற்றிலும் நீக்குவார். நம்முடைய விசுவாசம் ஆழமாக, மிகவும் தைரியமாக ஆண்டவரிடம் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக அது இருக்கிறதா என்பதை மட்டுமே நாம் சிந்திப்போம். மீண்டும் ஒரு முறை இருதய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இருதய ஆண்டவர் நம்முடைய வீட்டின் அரசராக இருந்து நம்மை காத்து வழிநடத்த வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஆக்கிரமிக்க வேண்டும். நாம் ஒருவரை அவரை போலவே அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.
படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் தமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லை எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றல் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதுதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர், தூயவர், தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்வோம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திருக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாக நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி நிவர்ந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. இறைவா, உமது புனித மறைசாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். இறுதி ஆசிற்கு முன்பாக அன்பார்ந்தவர்களே, திரு இறுதி ஆண்டவருடைய மாதத்தினுடைய கடைசி நாள். எனவே நம்முடைய குடும்பங்களை எல்லாம்
இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து மெதுவாக இந்த ஜெபத்தை நீங்களும் சொல்லுங்கள். இயேசுவின் திரு இதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சான்கடையாக வீழ்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்கள் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இதய நடுலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் யாராவது உமது திரு இதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கின்றோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், வயதானவர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு அடைக்கலமுமாயிருக்க அருள் கூர்ந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் தருவாயில் இருப்போரின் தலைமாட்டில் நீர்தாமை வெடித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. உலகிலுள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இதயத்தில் பற்றுறுதியும் இறை அச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்லவரான இயேசுவே, முறைமுறையாய் உமது அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார அருள் புரிவீராக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இருதயமே என்றும் எரிந்திடும் அருளயமே, உந்தன் ஆசீரும் அருளும் செய்தோம் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருளயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டோ, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டோ. இறைவனுக்கு இதயம் உண்டோ, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டோ. எங்கும் எரிந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க. ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. மரியே வாழ்க.